வெயிட் லாஸ் பண்ண டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் எப்பவும் பசிச்சுட்டே இருக்கா? நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த கரெக்ஷன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பசியே இருக்காது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசி எடுக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல. போதுமான நியூட்ரிஷன் நீங்கள் உங்கள் பாடிக்கு கொடுக்கல அப்படின்னா, டயட் பண்ணும்போது பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும். இதனால் உங்களோட கிரேவிங்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். நியூட்ரிஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். அப்போ நீங்கள் டயட் பண்ணி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி உங்களோட டயட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் கண்டிப்பாக இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன். நீங்கள் ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களோட வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரகிளாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.